ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெனாம்ன்ற பவர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எலமெண்டல் பவர் டைக்கூன் கேம் பிளே. இந்த வீடியோ மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ட்ராப்பரு. இது பேர் வந்து ட்ராப்பர். இதுனா வந்து இங்கே காசு கொடுக்கும் கைஸ் ஆக்சுவலி. அப்புறம் இது வந்து அப்டேட் பேர். இதுதான் இந்த கேம். ஃபஸ்ட்டு இந்த கேம் பேர் வந்து எலமெண்டல் பவர்ஸ் டைக்கூன். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேம்ஸில் நமக்கு பவர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம தான் எல்லாமே வாங்கணும். அப்புறம் இங்கே வால்ஸ் இருக்க. இப்போ இந்த வால்ஸ் கிளிக் பண்ணேன்னா இங்கே வால்ஸ் வந்துடும். இப்போ இந்த அபிலிட்டி பேடை கிளிக் பண்ண அபிலிட்டி பேட்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பேடு வந்துடும். இப்போ பாருங்கள் வெனாம் பிளேட்னா அந்த வெனாமோட நைஃபு. அதுதான் இப்போ நம்ம வாங்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிடுங்க காய்ஸ். ஓகே பாருங்கள், இப்போ ட்ராப்பர் 3 வால்ஸ் இல்லை. அப்புறம் லேசர் டோர்ஸ் கார்ஸா. இப்போ லேசர் டோர் வாங்காமல் இல்லை அப்டேட் வெனாம் பிளேட் வாங்கலாமா? சரி, லேசர் டோர் வாங்கி காட்டுறேன் பாருங்கள். லேசர் டோர் பார்த்திங்கன்னா இதுதான். இதுக்குள்ளே யாராலும் வர முடியாது. வந்தால் செத்துருவாங்க. நம்மளால் ஆஃப் பண்ண கூட முடியும். உங்கள் ஃப்ரெண்டு வராங்கன்னா இப்படி ஆஃப் பண்ணிக்கோங்க. வந்துட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து அப்புறம் இங்கே காசு இங்கேருந்து இது பாருங்கள். இங்கே இருக்க காசு உங்களுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் ஆகாது. இங்கே தான் வந்து எடுக்கணும். அப்படி உங்களுக்கு ஆட்டோ கலெக்ட் வேணும்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரோபாக்ஸ் கேட்பாங்க. அது கட்டணும். எவ்வளோனா 500 ரோபாக்ஸ் கட்டினா 59 ரோபாக்ஸ் கட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போ நம்ம வால்ஸ் 2 கட்டலாமா இல்லை வெனாம் பிளேடு கட்டிடலாம். வெனாம் பிளேட் கட்டியாச்சு. இப்போ ட்ராப்பர் எப்போ வாங்கிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா அதை அப்புறமா வாங்குறேன். அப்புறம் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போ வால் 2 கட்டலாம். வால் 2 கட்டினோன்னே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடு கட்டியாச்சா, ஐயோ உள்ளே போக முடியாது நினைக்காதீங்க. இங்கே ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் உள்ளே போயிடலாம். அந்த பாருங்கள், ஈஸியாக இருக்குது. இது ஈஸியாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஜம்பில் இன்னொன்று இருக்குது, அதை காட்டுறேன். அப்புறம் இது என்னது ப்ரோ, இது ஊழுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசு கொடுக்கும். இந்த பாருங்க கிளிக் பண்ண அதை காசு கட்டு தான் இருங்க. அந்த காசு எடுத்து பாருங்க. வேறு டப்பா இருக்கா? வேறு டப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், வேறு டப்பா இல்லை. வந்தால் தான் இந்த பாருங்க நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க எடுத்துட்டோம். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே இதை பாருங்கள். இந்த 3 பேஸாக இருங்க. இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல, இது 3 பேஸ் தான். 3 பேஸ்க்குள்ளே தான் கட்டவே முடியாது. மேலே கட்டவே முடியாது கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா யாரும் நம்மளுக்கு கில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பாருங்கள், ஹெல்த்தே குறையுது. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிங் ஆஃப் தி ஹில். இந்த இடத்துக்கு நம்ம தான் கிங். அது மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் நம்ம வந்து இந்த இடத்துக்கு கிங்கு இப்போ. ஆனால் இந்த லாவா மண்டையை வந்து இப்போ எடுத்துக்கிட்டான். நம்ம வந்து இந்த எப்படியாச்சும் எஸ்கேப் பண்ண நம்மளை போட்டாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஹெல்த்தே இல்லை. வாங்க இப்போ நம்ம ட்ராப்பர் கட்டிடுவோம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக காசு சேரும், இல்லை பொறுமையாக சேரும். இப்போ அப்ளிட்டி 1 கட்டிடலாம். அப்ளிட்டி 1 கட்டியாச்சு. அப்ளிட்டி 2க்கு வந்து 5000 கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 5000க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிட்டி 1 எடுத்துக்கலாம். அப்புறம் வெனாம் பிளேடும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு என்ன சொல்லணும், வேறு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க பேஸ்க்குள்ளே போய் அவங்கள பவர் தான் எடுக்க முடியுங்க. காட்டுறேன். சின்ன பேஸ் வச்சாங்கன்னா காட்டுறேன். யாருமே வச்சு இந்த ஃபஸ்ட்டு யாருக்கிட்டே இல்லை கைஸ். சின்ன பேஸு இருந்துச்சுன்னா காட்டுறேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு இங்கே பாஸ் ஸ்பான் ஆவாங்க. அடிக்கடிக்கு பாஸ் ஸ்பான் ஆவாங்க. இந்த பாஸில் கில் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கொடுப்பாங்க. டைமண்ட் வச்சு நீங்கள் எதுனா வாங்கிக்கலாம். அது வந்து நான் காட்டுறேன். இந்த பாஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். ஆனால் யாருமே வரல. இதை பாருங்க, யாருமே வரல. நான் ஒருத்த மட்டும் தனியாக வந்து அவங்கக்கிட்ட சண்டை போடுறேன் அந்த நூப்பு கூட. அந்த நூப் பேர் வந்து நூப் பாஸ். இவன் பேர். இவங்ககிட்டே அடிச்சு போனாங்கன்னா சுற்ற ஆரம்பிச்சிருவான் அவன் வேலையை. அப்புறம் நம்ம எவ்வளோ பேர் அட்டாக் பண்ணுறானோ செத்து போக மாட்டேங்கிறான். நான் எவ்வளோ கிட்ட போய் கூட அட்டாக் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்கள், கிட்ட போய் அப்படியே முடிக்கலான்னு பார்த்தா அவன் ஹெல்த் அதுக்குள்ளே நிறைய குறைச்சிட்டான். நம்மளால் வந்து கில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆக்சுவலி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாராச்சும் வந்தால் நம்மளே ஈஸியாக கில் பண்ண முடியும். அந்த பாக்ஸை கில் பண்ணோடனே நம்ம யார் அது லாஸ்ட்டில் சின்ன எழுத்துல வந்து கில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஜெம்ஸை நான் காட்டுற வரையும் சொன்னீங்கன்னா 273 ஆச்சு. கிட்ட போய் அவனை போட்டாங்கன்னா அவள் தான். அப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அவங்க திரும்ப எடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் அட்டாக்கிங்கு நிறுத்தலை. அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவள் தான் முடியுதான்னு பார்த்தா அவன் சொல்லினும் முடியல கைஸ். நம்ம அதை லாஸ்ட்டில் அவன் சொல்லி போய் முடிச்சிடலாம். அவள் தான் யார் முடிச்சான்னு தெரில. ஆனால் முடிச்சிட்டோம். யாராச்சும் ஒருத்தர் யார் முடிச்சோன்னு தான் தெரில. ஆனால் நிஜமா
வாங்கி ஆரம்பிச்சா நம்மளுக்கு ஜெம்ஸுக்கு அதுதான். அது பாருங்கள் இந்த இடத்துல இருக்க கைஸ் இதை ஜெம்ஸ். இது பாருங்கள் நம்ம தான் முடிச்சிருக்கோம். 25 ஜெம்ஸு கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் சோனிக் ஹெல்மெட். இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு பவரு. இது வந்து உங்களுக்கு கேமுக்குள்ளே வந்தாலே காட்டு ஒரு இடத்த மட்டும் அப்படியே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இந்த சூப்பர் சோனிக் இது பவர் இருக்குது. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா ரீபத்தும் பாஸை டிஃபீட் பண்ணால் நமக்கு ஜெம்ஸ் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. அதை பாருங்கள் ரீபத் அண்ட் டிஃபீட் பாஸ் டு கெயின் ஜெம்ஸு. அப்புறம் ரீபத்தும் இருக்குது பாருங்கள். ரீபத் இங்கே தான் இருக்குது, எங்கேயோ இருக்குமே. இன்னும் ரீபத் காட்டல கைஸ், ஆனால் ரீபத் மேலே காட்ட மாதிரி பாருங்கள். அந்த மேலே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மேலே பாருங்கள். ரீபத் 20 வந்து இப்போ தான் 21% முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய முடிக்கணும். இப்போ நம்ம அப்ளிட் 2 வாங்கிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக சண்டை போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இது வந்து பேக் பேக்கு நம்ம இதில் கூட பொறிச்சு வச்சுக்கலாம். டக்குன்னு இடம் பார்த்தாலும் இப்படி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கூட யூஸ்ஃபுல் தான் அது. இது பாருங்கள் இங்கே எப்படி லேக் ஆகுது பாருங்களா. நீங்கள் எப்படி லேக் ஆகுது அதுதான் இதில் கொஞ்சம் ஒரு இந்த கேமில் கொஞ்சம் அதுதான். இந்த ஆசிட் ரெயின் பார்த்திங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லு. அது வந்து எல்லாத்தோட இதுதான் ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலி. ஆனால் நான் பனிக்கட்டை யாச்சும் வந்தானா வெடம் பிளேட் மட்டும் இப்போதைக்கு கையில் வச்சுப்போம். யூஸ் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் நம்ம எங்கே போகிறோமோ அங்கெல்லாம் அப்படியே வந்து இது ஊற்றும். பாருங்கள் இப்போ பாருங்கள் அங்கே பாருங்கள் காசு டப்பா பக்கத்துலேயே பாருங்கள். இப்போ உங்களுக்கு காசு இறங்குது பாருங்கள். 1 lakhs காசு இவன் மேலே யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் இவன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேலே நேம் காட்டுதில்ல, அது ஒன்றும் அவங்க நேம் இல்லை, அவங்க பவரோட நேமு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போ தானே அவங்க பவர் தெரியும். என்ன பவர்னு தெரிஞ்சால் அப்போ தானே அவங்க என்னெல்லாம் எப்படி பவர்ஸில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். அதனால தான் அப்போ அவங்க ஸ்பேஸ் என்னோட பெரிய ஆனால் என்கிட்ட செத்துட்டானா அவங்ககிட்ட இருக்க காசு எனக்கு மொத்தமாக கொடுத்துருவாங்க. அவங்க காட்டுறானா இவன் செத்து போகிறதுக்கு நான் செத்து போய்ட்டு போகுது. ஆமாங்க நான் செத்துட்டேன், என் காசுலாம் அவங்க போயிடுச்சு. ஆனால் என் காசு போகுது, என் காசு கிட்டே இருக்க அந்த காசும் அவங்களுக்கு அப்படியே போயிடும். அவங்க நம்ம வால் 3 கட்டல ரொம்ப பேசாமல். அப்புறம் இப்போ நான் அப்புறம் பண்ணுறது இப்போ எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஜம்பில் டபுள் ஜம்ப் இருக்குது பாருங்கள். நீங்கள் 2 வாட்டி ஜம்ப் பண்ணிங்கனாலே அவள் தான். இது வந்து பெரிய பாக்ஸ், இது வந்து 2000 ரூபாய் கிடைக்கும். அதை பாருங்கள் 2000 ரூபா அதோட அதிகமாக கஞ்சிருக்குது பாருங்கள். டபுள் ஜம்ப்பு. இந்த ஜம்பை பட்டுன்னு 2 வாட்டி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஜம்ப் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் நீங்கள் நினைக்கல இதில் சின்ன பாக்ஸாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை பெரிய பாக்ஸாக இருக்குது. இப்போ தான் காட்டினேன் பெரிய பாக்ஸ் பாருங்கள். அவனோட பேஸ்குள்ளே கூட நம்மளால் போக முடியாது. நம்மளை சொல்ல விட மாட்டாங்க, அடிச்சுனே இருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரும் கட்டல. இந்த மாதிரி செகண்ட் ஃப்ளோர் கட்டி ஸ்டேஸ் கட்டிட்டோன்னா மேலே மொட்டை மாடி அன்லாக் ஆகிடும். மொட்டை மாடியில் கூட நம்ம நிறைய வாங்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன வாங்கிடலாம், எலமெண்டல் பெட்டு, இது ஹீலிங் பேடு, ட்ராக்கு, பிக் அபிலிட்டி பேடு. காசு வேணும், காசு இல்லை அப்படின்னா வால் கட்டிடலாம். வால் கட்டி அடிச்சா வேறு என்ன, வால் 2 இருக்கா, வால் 2வும் கட்டிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. ஏன்னா வாங்கணும் நெக்ஸ்ட்டு. இப்போ பாருங்கள் ஒரு பெட்டு வாங்கிட்டேன்னா என் பக்கத்தில் ஒரு பெட்டு இருக்குது பாருங்கள். இப்போ என் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறேன். இதில் இருக்க பாடி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் பார்க்குறது. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லாவே இந்த பாடி எனக்கு பிடிக்காது. பட் ஆனால் வந்து எனக்கு இது பிடிக்கல. இது இந்த பாடி இப்படி இருக்குன்னு பார்த்தா நான் அது எடுக்கலான்னு போனால் பார்த்தா இவன் வந்து எடுத்துட்டான். இவனை சும்மாவே விடக்கூடாது. ஆக்சுவலி இந்த பாடி நீங்கள் மாட்ட வேணாம், ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் இந்த பாடி மாட்டினதும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அது எதிரா ஹெல்த் வந்து பாருங்க 100 இருந்துச்சு. அது பாருங்கள் இப்போ எனக்கு 220 வந்துருச்சு. அப்புறம் இங்கிட்டேருந்து காசு என்ன கேட்டீங்க எடுக்க முடியாது. இது பாருங்கள் நான் கிட்ட போய் காட்டுறது கலெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்கவுங்க பேஸில் இருக்க காசு மட்டும் தான் அவங்களால எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த பெட்டு நம்ம ஏதாவது வரும், வேறு எங்கேயும் போகாது, தனியாகவும் போகாது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ காசு சேர்ந்துருக்குன்னு பார்த்தா நம்ம கட்டலாம். 9000 கணிஞ்சிருக்கு. உங்கள் 9000 எடுத்துகிட்டு போய் கட்டிடலாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. எங்கே இடம் இருக்குன்னு பார்த்து ட்ராப் கட்டிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக காசு அப்படியே புழிஞ்சின்னு வரும். அப்படியே காசு அப்படியே நம்மளுக்கு வந்து காசு எப்படி சமயம் கிடைக்குது, எவ்வளோ கிடைக்கும், 700 rupees கிடைக்குது. சீக்கிரமாக நம்ம காசு சேர்த்து சீக்கிரமாக இந்த பேஸை முடிச்சிடலாம். நீங்கள் செகண்ட் பேஸ் அன்லாக் பண்ணினாலே உங்களுக்கு சீக்கிரமாக காசு அப்படியே கெயின் ஆகிட்டே இருக்கும். அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா போன் பவர் இருக்குது. இந்த போன் பவர் பற்றி யாராச்சும் வச்சுருக்காங்களா? யாரும் வச்சுன்னு இல்லை. அந்த போன் பவர் வந்து பார்த்திங்கன்னா கேம் டெஸ்ட்டுக்காக எடுத்தேன். பார்த்தா கேம் நல்லா இருக்குன்னு நான் அந்த போனே முடிச்சிட்டேன். வேணா அதுக்குன்னு ஒரு தனி பாட்டு போட்டு அதில் என்னென்ன பவர் இருக்குது எப்படி இருக்குன்னு நான் பண்ணி காட்டுறேன். போன் கேம் நான் முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அவன் எவ்வளோ பவர் யூஸ் பண்ணால் செத்து போல் பாருங்க. அதுதான் அதுக்கு தான் இது அதுதான் இது யார் கிராவிட்டி ஜஸ்டின் பேஸ் கேஸ். நம்ம அங்கே போயிருந்தால் நம்ம செத்து போயிடும். நான் போய் காட்டுறேன். அங்கே போனால் என்ன வந்து பாருங்கள் அவன் பேஸ்க்குள்ளே போகிறான்னா அவள் தான் நம்ம செத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எலமெண்டல் பாடியில் போய்டும். பாருங்க சொல்ல 23K வந்துருச்சு. எலமெண்டல் பாடியில் போய்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அபிலிட்டி வாங்கலாமே. என்ன வாங்கலாம், அபிலிட்டி தான் வாங்கலாம். பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம் திரும்பியும். அப்புறம் இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் பேடு. நம்மளுக்கு ஹெல்த்து கம்மியாக இருந்து இதில் வந்து ஹீல் பண்ணிக்கலாம் பேடு. அப்புறம் இந்த அபிலிட்டி 3 வாங்கி இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஸ்ட்ரீம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜெயின் நூப் வந்திருக்கான்.
எங்கள் சம் வேஸ்ட்டு கைஸ். சரி விடுங்க, அவன் அச்சா வச்சு நம்மளுக்கு இதுவாச்சும் கிடைக்கும். அதுமாதிரி என்னது ஜெம்ஸு, எப்படியாச்சும் அந்த ஜெம்ஸை நம்ம எடுத்துடலாம். அந்த ஜெம்ஸை நம்மளுக்கு எப்படியாச்சும் கிடச்சிரும். அங்கே ஜெயின் பாஸ் அதுக்குள்ளே கில் பண்ணுறாங்க. அப்போல்லாம் கில் பண்ணல. அப்போ நான் ஒருத்தர் தனியாக பண்ணியிருந்தேன். இப்போ என்கிட்ட இவ்வளோ இருக்குது. இப்போ போய் அவனை கில் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம தான் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. எங்கே அந்த நூபு எங்கே நூபு படுக்க போகிறோம். நீங்கள் அப்படியே போட்டு வெறி தள்ளுறானுங்க. அப்படியே அப்படியே அவங்க கில் பண்ணலாம். அப்படியே அவன் வேணாம் ஸ்ட்ரீம்லாம் போட்டு அப்புறம் அப்படியே முடிக்கலாம். அவன் சோழியை நீங்கள் நம்ம கையில் தான் முடியுது. அதை எல்லா பவரையும் யூஸ் பண்ண வேண்டியது. அப்படியே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இவனுங்க யாருன்னு தெரில. இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பாஸ் டிஃபீட் பண்ணமான்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எல்லா பவரையும் போட்டு எல்லோரும் சாவடிச்சிட்ருக்கானுங்க. முடிச்சிட்டானுங்க. அவள் எவ்வளோ நம்மளுக்கு ஜெம்ஸுக்காரங்க கடையெல்லாம் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம தான் போட்டிருக்கோம். நம்மளுக்கு தான் வேறு யாருமே ஜெம்ஸ் கிடையாது. இது மாதிரி தான் இந்த காமிச்சா எப்படி உங்களுக்கு முன்னாடி தெரியும் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி போனை ஆடி பார்த்துட்டேன். அந்த போனே ஃபுல்லாக மேக்ஸிமம் பண்ணிட்டேன். அது எப்படி நான் காட்டுறேன். இப்போ போன் இருந்துச்சு, பட் ஆனால் அது ஏன் காட்டணும், நம்ம வந்து அப்புறமா காட்டிக்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த கேம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, அதுக்கு தான். வேறு என்ன இருக்குது. இப்போ பிக் ட்ராப் இது வந்து பார்த்திங்கன்னா 1.4K ருபீஸ் கிடைக்குது. இல்லை 700 கிடைக்குது. இது 80,000 சீக்கிரமாக வாங்கிடல. நம்ம இங்கே பெட்டில் எடுத்துகிட்டு போகலாம். பெட்டு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதுமே. எனக்கு எலமெண்டல் பாடி பிடிக்கல. அது வந்து இது பாருங்க, மற்றவங்க சின்னதாக இருக்கணும். எனக்கு பெருசாக இருக்கா, எனக்கு கண்ட்ரோல்ஸே இல்லை ஆடுறதுக்கு. ஒன்று இந்த ராக்கெட்னு ஒரு தலை மட்டும் வச்சுருந்தோம். அது எனக்கு இந்த பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். நான் அது வச்சுப்பேன். எனக்கு இது கண்ட்ரோலே இல்லை. ஆனால் எடுத்தால் தான் நம்மளுக்கு வேறு வழியில் எடுத்தால் தான் வந்து ஹெல்த்து அவங்க அடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்த்து நிற்கும். எல்லாம் ஃபுல்லாக சேர்த்துரும். வாங்கி நம்ம இப்போல்லாம் போடக்கூட முடியும். ஏன்னா இவங்க எலமெண்டல் வரல. இல்லை செம்மையாக ஹெல்த்து குறைக்கல எனக்கு. வாங்க போகலாம். அவன் ஓடுறான். அதை பாருங்கள் எப்படி ஓடுறான். அப்படியே கதற ஓடுறாங்க கைஸ். அவனை ஓடுறாங்க கைஸ். அப்படியே அவனை அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அவன் ஓடுறான் பாருங்க. ஓடுறான் கைஸ். அப்படியே டி தம்பி நில்றா. எனக்கு வேஸ்ட் கைஸ் இந்த பையன். அவள் தான் முடிச்சிட்டோம். அவன் பாவம் அந்த பையன். எங்கள் அவனை காசு பிடிச்சி நம்ம எடுத்துட்டோம். அதேமாதிரி இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில் பண்ணோம்ல, நம்மள தான் எடுக்க முடியும். அடுத்தவங்க கில் பண்ண இடத்த நம்மள எடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸில் வந்து என்ன பண்ணுறதில்ல, ஓடுற அப்படியா வந்துட்டான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எடுத்துப்போம். இதுக்கப்புறம் 1 லேக் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம போய் டக்கு அந்த ட்ராப்பரே வாங்கிட்டு அதில் எவ்வளோ கிடைக்குதுன்னு தெரில. இந்த கேம்லேயும் முக்கியமாக ட்ராப்பு தான் முக்கியம். ட்ராப் இருந்தால் தான் காசே கிடைக்கும். நீங்கள் ட்ராப் வாங்கினா அது இருக்கும், உங்கள் காசு கையிலே இருக்காது. அப்படியே வெறும் 0 ருபீஸில் நின்றுட்டுருப்பீங்க. ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதுவும் எனக்கு இது நான் பவர் இந்த இது யூஸ் பண்ணி பார்ப்போம். யாருக்கு யூஸ் பண்ணல, இல்லை இங்கே யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது ஒன்றுமே காட்டல. கீழே எங்கேயாச்சும் போய் வந்துச்சா? கீழே வந்துருக்குது கைஸ். இல்லை கீழும் இல்லை. அப்போ எங்கடா போயிருக்கு? எங்கே போயிருக்கு? சரி வாங்க இன்னொரு வாட்டி வெளில போய் யூஸ் பண்ணுவோம். ஒன்றுமே தெரில யூஸ் பண்ணுவோம். மீன்ஸ் எதுவுமே தெரில கைஸ் இதில். மீன்ஸ் அப்போ எதுக்கு இது கொடுத்துருக்காங்க? ஆனால் இது நான் போன வாட்டிலாம் சின்ன வயசில் ஆடிருக்கேன் இந்த கேமு. அப்போல்லாம் வந்திருக்கு இதில் நிறைய. இது பிறகு எதுவுமே காட்டல. சரி விடுங்க, அது நம்மளா பண்ணுறது. இன்னொரு யூஸ் பண்ணல எதுவுமே இல்லை. இந்த டைம் பவர் வந்து ஆக்சுவலி எல்லாத்தையும் ரொம்ப பெரிய பவரு. அதுக்கிட்ட கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். இல்லை நம்மளே அது வந்து ஒரே நேரத்தில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நான் வந்து பார்ட் 2 போட்டு தான் ஆகும். ஏன்னா இது வந்து முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரில. முடிக்க முடியுமான்னு பார்க்குறேங்க கைஸ். ஆனால் முடிக்க முடியுமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை இது முடிக்க முடியுமான்ட்டு. இவங்க சூப்போ செம்ம பவர். இது தூக்கி வச்சிடலாம். வேஸ்ட்டு எங்கே ஐயோ தப்பாக யூஸ் பண்ணுறேன்னா. பாய்சன் புல்லட் எங்கள் செலுத்து மாற்றி வைக்கிறோம் கைஸ். பாய்சன் புல்லட் இங்கே, இது இங்கே, வெனம் பிளேட் இங்கே இருக்கட்டும். அது என்னென்னு தெரில, அது யூஸே பண்ண முடியல. அது இங்கே இருக்கட்டும். அப்போ தான் டக்குன்னு யூஸ் பண்ண முடியும். இதில் ஜம்ப் பண்ண முடியுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா முடியுமான்னு சொல்ல முடியும். இல்லைங்க ஜம்ப் பண்ண முடியல. இது மாதிரி ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஏறவும் இல்லை. ஃபஸ்ட்டு ஏறவும் இல்லைன்னா அப்புறம் போடுறா இருங்க. இந்த பாய்சன் டெமான் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஜம்ப் பண்ணி போக முடியுதான்னு பார்க்கலாம் கைஸ். அதுலேயும் போக முடியல. ஆனால் நான் இப்போ எப்படி கீழே இறங்குவேன் அது எனக்கு டவுட்டு. எப்படி கீழேங்கன்னு தெரில கைஸ்.
இறங்க முடியல. என் படம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு கைஸ். ஓகே, இதில் வந்து பார்ட் 2 போடலாம் முடியும். இதில் பார்ட் 2 போடுவேன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும் இது முடிக்கிறதுக்கு. நிறைய எல்லாத்துலேயும் காசுலாம் கேட்பாங்க. இதில் 1.4 மில்லியன் கிட்ட காசு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முடிச்சிடலாம் வாங்க கைஸ். இப்போ இது முடிக்கலாம். மேலே அப்ளிட்டி 3rd ஃப்ளோர் எல்லாம் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக்குன்னு மேலே போய் கட்டிடலாம். ஃபஸ்ட்டு என்ன இல்லை இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், நான் சொல்ல 1.5 மில்லியன் சூப்பர் ட்ராக் 12,000 அதிகமாக இருக்குது. எல்லா வேலையுமே என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. அங்கே இதில் வெடம் பிளேட் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கையில் போய்டும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 78,000 திரும்பி கண்டிச்சு. எங்கே எனக்கு இந்த இது காஸ்டியூம் பிடிக்கல. நான் மாற்றிடலாமான்னு இப்போ வந்து எனக்கு நான் உள்ளே தான் இப்போ வேலை தானே பார்க்க போகிறாங்க. பேசாமல் கழட்டிடலாமா? ஆனால் இப்படி டிட்டாக வருது அது எனக்கு தெரியலையே. சூப்பர் ட்ராக் வாங்க அதில் ஃபஸ்ட்டு கட்டிடுவோம். வால்லாம் கட்டிடுவோம். ஹெட்லெஸ் இங்கே ஒருத்தன் வந்திருக்கானா அவன் லாஸ்ட்டில் போய் நம்ம முடிச்சிடலாம். அதேமாதிரி கம்மி எழுத்துலமா நம்ம போய் அவனை அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம இப்போயே போய் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த போர்ட்டல் போர்ஷன் எப்படியாச்சும் அன்லாக் பண்ணுங்க. போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. 95,000 வந்துச்சு. இந்த போன் தான் இதில் கெத்தான இது. போனும் டைம் வந்து ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இதுதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது போனும் இருந்துச்சு. ஆனால் நான் போன் முடிச்சிட்டேன். அதனால் அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த பார்ட்டில் அதை காட்ட முடியாது. இது பாருங்க அது காட்டுது. அங்கே பாசக்கிறது கூட வருது. ஹெல்த்து முடிக்க போகிறாங்க. எங்க ஹெல்த்து முடிக்க போகிறாங்க. ஐயோ அச்சிச்சோ ஐயோ இல்லை கைஸ் நம்மளுக்கு இது கிடையாது. அவங்க முடிச்சிட்டாங்க. அவள் தான் இந்த அப்புறம் 80-35 போய் ஒன்றும் பண்ண முடியும். காசு வச்சு கிடைக்கும். பட் ஆனால் காசு வேணாம் நம்மளுக்கு. தரமா முடிச்சுட்டு இது ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் இருக்கா எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க 809. ஓகே, இப்போ இதையும் எடுத்துப்போம். நம்ம இதையும் எடுத்தாச்சு. மேலே போகலாம். மேலே போய்ட்டு பார்த்திங்கன்னா ரூஃப் அன்லாக் ஆகிருக்கு. பூஸ்ட் 2 ரூஃப் அன்லாக் இடம் இருக்கா அப்படி காட்டுது. அதெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போர்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் ஒர்க் ஆகும். ஓகே கைஸ், இப்போ இதே ஒருத்தர் நம்ம எடுத்தாச்சு. ஸ்டேர்ஸ் காட்டுது. ஸ்டேர்ஸ் எப்படி அன்லாக் பண்ணுறோம். மேலே காசு கேட்பாங்க. நிறைய 50K கேட்பாங்க. நம்ம வந்து இன்னும் அதையும் அன்லாக் பண்ணலாம். அதை எப்படியாச்சும் அன்லாக் பண்ணலாம். அந்த போர்ட்டல் போர்ஷன் எப்படியாச்சும் அன்லாக் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு தான் நம்மளுக்கு நிறைய காசு வேணும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே கிட்டே முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இன்னும் எதுவுமே முடிக்கல. ஓகே, இதை முடிச்சோன்னே பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் 3 அன்லாக் இருக்குது. ஆனால் மேலே வந்து 152 ரேட் இருக்குது. அதை வாங்கலாமான்னு பார்க்குறேன். ஆனால் மேலே 2 தான் இருக்காது. நம்ம இதே வாங்கிடுவோம். போர்ட்டல் போர்ஷன் எப்படியே கண்டுச்சு. இதுக்கப்புறம் நான் வெளில போகிறதோ இல்லை. ஆனால் எல்லாமே காட்டேன் எப்படி நல்லா இருக்குன்ட்டு. இந்த ஜெம்ஸ்லேயே காட்டேன் சூப்பர் சோனிக் எலமெண்ட்டு. இது என்னதுன்னு தெரில. ஆனால் இது வந்து ரொம்ப அதிகம். ரீபோத் இந்த பாருங்கள் ஸ்கில் பாயிண்ட் இருக்கும். ரீபோத் பண்ணால் ஸ்கில் பாயிண்ட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஹெல்த்து ஸ்பீடெலாம் ஏற்றிக்கலாம். லைஃப் ஸ்டைல்னால் அது வந்து எவ்வளோ நிறைய ஹெல்த்து குறைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படியும் இருக்குது இந்த கேமில் கான்செப்ட்டு. எனக்கு இப்போ என்ன பிரச்சனை, காசு நிறைய கிடைக்கணும். காசு கலெக்ட் ஆக மாட்டேங்குது கைஸ். ஐயோ கைஸ் நெட்டு லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி, காசு கலெக்ட் ஆக முடியுது. கலெக்ட் ஆகிடுச்சு. அப்பாடா கலெக்ட் ஆகிடுச்சு. நெட்டு லோவாக இருந்துச்சு கைஸ். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டல் போர்ஷன் எடுத்துப்போம். போர்ட்டல் போர்ஷன் எடுத்து ஃப்ளோர் 2ல் போய் பார்ப்போம். ஃப்ளோர் 2 ஸ்பான் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளோர் 2ல் அபிலிட்டி 6 வாங்கலாமா இல்லை மேலே வாங்கி வாங்கலாம். அபிலிட்டி அவ்வளோ முக்கியம் இல்லை. நம்ம தான் வெளில போகிறதே இல்லையா அப்படின்றதுக்கு அபிலிட்டி. நம்ம மேலே போய் வேறு ஒன்று பார்க்கலாம். அந்த டூரெட் கட்டிடலாம். டரட் கட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு 100K கொடுக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அன்லாக். ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம அன்லாக் பண்ண ஃபஸ்ட்டு 100K அன்லாக் பண்ண வெளில போய் லாங் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டு 100K அன்லாக் பண்ண. இந்த பாக்ஸ் எடுத்துட்டேன். இவன் தான் எடுத்தான். அது நான் எடுக்க வந்தேங்க. ஆனால் இவன் எடுத்துட்டான். அவன் எதுவுமே பண்ண முடியும். எதுவுமே தரல. அவன் தான் போர்ட்டில் போச்சு. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கொடுக்குறேன். எல்லாத்தையும் இப்படி கதற விட்றேன் கேஸ் எல்லா இடத்துலையும். ஐயோ ஃபோனும் ரொம்ப ஹீட் ஆகுது கேஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, ஏன்னா ரொம்ப இந்த கேலரி இதெல்லாம் செம்ம அதில் ஃபோன் செம்ம ஹீட்டில் இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. சரி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் 250K சேர்ந்தால் தான் கேஸ் நெக்ஸ்ட்டு வாங்க முடியும். ஏன் ப்ரோ 250K அதில் கட்டுங்கன்னா அது மேலே 250K ஒரு இது இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 100K கொடுக்கும் கேஸ். per second 1/second 100K கொடுக்கும். அதுக்கு தான் நான் அது பண்ணுறேன். 250K கேஸ். அது எப்படியாச்சும் போர்ட்டில் போச்சுன்னா அன்லாக் பண்ணிடலாம்.
100K ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் வேணும். 3000 இந்த அப்புறம் சீக்கிரமாக கலெக்ட் ஆகுது. அவ்வளோதான் கலெக்ட் ஆகிடுச்சு. ஃப்ளோர் 3 வந்தாச்சு. ஐயோ ஃப்ளோர் 2 போய் தப்பாக நின்ட்டேனா சொல்லுவாங்க. அது கட்டில் வேறு எது மேலே போடக்கூடாது. இது மட்டும் போய் டச் பண்ணிட்டு வரதில்ல ஓடி. அவள் தான் இனிமேல் காசு இனிமேல் பார்த்தீங்கன்னா காசு செம்மையாக கிடைக்கும். 150 100K 150K. ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எது வேணாலும் பை பண்ணிக்கலாம். அப்படியே இது பாருங்க 1 மில்லியனே சேர்ந்துருச்சு. அவள் தான் இப்போ வந்து மேலே போய்ட்டு அப்படி எல்லாத்தையும் பை பண்ணிடலாம். அதே மாதிரி 20 நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது. அங்கே அப்டேட் 6 அன்லாக் பண்ணிடலாம். அப்டேட் 6 அன்லாக் ஆகிடுச்சு. அப்புறம் வேறு என்ன இருக்குது? அப்டேட் 6 உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது பண்ணி காட்டுறேன். இது வந்து செக்யூரிட்டி கன்ஸ். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் யாரும் வந்து பவர்ஸ் எடுக்கக்கூடாது. அதில் எடுத்து நம்மள மாதிரி சூப்பர் பவர்ஸில் எடுக்கக்கூடாதுன்ட்டு. இந்த செக்யூரிட்டி க்ரீன்லேருந்து ஆனில் இருக்க மாதிரி அர்த்தம். உள்ளே வந்தால் சாவடிச்சு. இது பண்ணிட்டோன்னா ரெட்டில் இருக்குன்னா யாரையும் சாவடிக்காது. பொண்ணு மாரி தான் போனில் யார்கிட்ட போனேன் சாவடிக்கல. அப்போ தான் தெரியும் அவன் ரெட்டில் வச்சுருக்கான். அப்புறம் வந்து ரூஃப் டோர் இதுன்னு பண்ணிக்கலாம். நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஆஃப் பண்ணிப்போனா எதுக்கு ஆஃப் பண்ணிப்போம் நம்ம ஃப்ரெண்டு ஒன்று ஆஃப் பண்ணிப்போம். பார்த்தா நடுவில் திறந்துடும். அதுக்கு இது மூடுறதுக்கு இருக்குது. திறந்து கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா திறக்கதான் ஃபஸ்ட்டு இதுவே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டுலாம் வர முடியாது கைஸ். அது திறக்கதே கொஞ்சம் பெஸ்ட்டு தான். அது ஆக்சுவலி ஒன்று ரொம்ப பெஸ்ட்டான விஷயந்தான். நம்ம வேலை போய் மற்றதெல்லாம் கட்டலாம் கைஸ். வாங்க சீக்கிரமாக போகலாம். இதை வந்து படிக்கட்டு ஏன் இப்படி இவ்வளோ சின்னதாக வச்சுருக்காங்க தெரில. ஆக்சுவலி இவ்வளோ சின்ன வச்சனாலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக. நான் வேறு இவ்வளோ பெரிய காஸ்ட்யூம் மாட்டியிருக்கானா வரது நமக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுதான் ஹேஷ்டேக்கு. இது வந்து நம்ம யார் மேலும் யூஸ் பண்ணதை பாருங்கள். இங்கே யாரும் ஓட்டுருக்கானே. இப்போ நான் இங்கே ஹேஷ்டேக் அமுச்சு விட்றேன். ஹேஷ்டேக் அங்கே போய் வெடியும் இருங்க. வெடிதா வெஞ்சிச்சு. அவள் தான் அங்கே வெஞ்சிச்சு. அங்கே செத்துட்டு எனக்கு தெரில. தப்பிச்சிட்டானு கூட தெரில. அதே மாதிரி இந்த ஹேஷ்டேக்கில் வந்து ஒரு பிரச்சனை இருக்காது சொல்கிற திரும்பியும் வந்தால். அதே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய பிரச்சனை தான் கேட்குது. ஆக்சுவலி அது எல்லாருமே கேம் விளாட்றது வெறியாகும். அது அந்த பிரச்சனைக்கு ரீபோத் 97% வந்துருச்சு கேஸ். அது முடிக்க போகிறோம். பார்ட் 2 வரும். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு பவர் சொல்கிறேன். வேறு ஒரு பவர் மார்க் எடுப்பேன். ஓகே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் நீங்கள் வந்து பண்ணும்போது அப்படியே பிளாக்காக தெரியுதுன்னு காட்டுறேன். செட்டிங்ஸில் போய் கிராஃபிக்ஸ் மோடு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வச்சுறேன். ஆட்டோமேட்டிக் வச்சுன்னா அப்படியே எதுவுமே தெரியாது. அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருந்திருக்கும். ஐயோ தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேங்க பாஸ் அடிக்கிறேன்ற பேரில். ஆனால் நம்மக்கிட்ட தான் கேஸ் இது வருது ஆக்சுவலி. சரி விடுங்க. 2 பாஸ் மிஸ் பண்ணிட்டோம். இட்ஸ் ஓகே பரவாயில்ல. 97 ரீபத் இன்னும் கட்டுறது இந்த மிஸ்ட்ரி பிளாக் மட்டும். இது கட்டால் அவள் தான் ரீபத் முடிச்சு மேலே போயிடுச்சு. இப்போ ரீபத் கீழே காட்டும். அவள் தான் நம்ம பேச ஃபுல் பேஸ். அவள் தான் ஃபுல் அன்லாக் இருங்க. நான் ரீச் பண்ணிடுறேன். எனக்கு இந்த பவர்ஸில் முடியல. பவர்ஸ் டெலிட் ஆகும்டா. டெலிட் ஐயோ பவர் யூஸ் பண்ணுறதா. இந்த பிறகு ரீபத்தை காட்டிச்சு. இப்போ நம்மளால் இந்த ரீபத்தை பண்ணால் கூட நம்மளுக்கு ஜெம்ஸ் கிடைக்காது. நான் பண்ண எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட் சேனலில் வச்சு மொத்தத்தையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரீபத் பண்ணிடலாம். இப்போ பண்ணால் நல்லா இருக்காது. அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு இதுமாதிரி எல்லாமே முடிஞ்சிச்சு. பவர்ஸை நான் பண்ணி காட்டுறேன். ஆனால் எல்லாமே பண்ணி காட்ட நினைக்கிறேன். ஆமாம் எல்லாமே பண்ணி காட்டேன். போர்ட்டல் பர்சன் ஸ்பீட் பொர்ஷன் பண்ணி காட்டல. ஸ்பீட் பொர்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக ஓடல. பாருங்க எப்படி ஃபாஸ்ட்டாக ஓடுறோமோ நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம். இது அப்புறம் எனக்கு இதெல்லாம் பத்தலைன்னு சொன்னிங்கன்னா ரீபத்தை கிளிக் பண்ணி இங்கே ரீபத் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி இதை ஸ்கில் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ரீபத் பண்ணி ஸ்கில் பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பீட் ஏற்றிக்கலாம், ஜம்ப் ஏற்றிக்கலாம், ஹெல்த் ஏற்றிக்கலாம். லைஃப் ஸ்டைல்னால் வந்து பார்த்திங்கன்னா அதே சொல்லிட்டேன். மற்றவங்க ஹெல்த்தை ரொம்ப குறைக்கிறது ரொம்ப எடுத்துக்கிறது அதுதான். அப்போ இந்த மிஸ்டேக் பிளாக் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மிஸ்டேக் பிளாக்கில் வந்து என்ன கிடைக்கும்னா நம்ம பவரே யூஸ் பண்ணால் நம்மளுக்கு போர் அடிக்கும்ல. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க ஃபுல் எப்படி பண்ணால் லாஸ்ட்டில் மிஸ்டேக் பிளாக் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க பவர். இப்போ இதுனா இடம் கிராவிட்டிக்குள்ளே பவர் கிடைக்கும். இதுனா இடம் டெவில் கிங்கான ஒரு பவர் கிடைக்கும். இதுனா இடம் லாவாக்கு இருக்க ஒரு பவர் நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுப்பாங்க. இது டார்க்னஸில் இருக்க ஏதாச்சும் ஒரு பவர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இருங்க இது யூஸ் பண்ணிக்கிறேன். இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகல. வேறு என்னது இந்த ஸ்பேஸில் இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. டெக்னாலஜி இருக்க பவர் வச்சு கொடுப்பாங்க. ஃபயர் இருக்க பவர் வச்சு கொடுப்பாங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இந்த பெட்டி காட்டுற அந்த பிறகு இதில் காசு கலெக்ட் ஆகும். நான் பாய்சன் டெமான் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவான். அப்புறம் இது வந்து கிராவிட்டி. அவ்வளோ நம்ம பேஸ்கிட்டே வந்துட்டோம். அவ்வளோ பேஸ்கிட்டே வந்துட்டுமா. இது பாருங்க 4 லட்சம் சேர்ந்துச்சு. அது கலெக்ட் பண்ண முடியாது. இந்த இது ஸ்கின்னில் இருக்கும்போது கலெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ கலெக்ட் பண்ண பார்த்தா இல்லை கலெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இது நெட்டு கம்மியாக இருக்குது கைஸ். நெட்டு சீக்கிரம் நிறைய எடுக்கணும். நெட்டு நிறைய எடுத்துட்டுமா. அவ்வளோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
வேறு எதுவுமே இல்லை கைஸ். எல்லாமே இந்த அப்புறம் காசை சேர்க்குறாங்களா. அப்புறம் வேறு வந்து அந்த மிஸ்ட்ரி பிள்ளைக்கு எல்லாமே பவர்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த இதில் சொல்லியிருந்தேன்ல, இது என்ன பிரச்சனை வந்து இது ஃப்ரைஸ்ட்டுக்கு அனுப்பும்போது பிளாக்காக தெரியும். அது என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து டேர்ன் ஆஃப் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் இப்படி மேப் இஸ் இன்விசிபிள். அது நம்ம செட்டிங்ஸில் போய் கிராஃபிக்ஸ் மோட் இருக்குல்ல, கிராஃபிக்ஸ் மோடில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லேருந்து மேனுவல் வச்சிட்டிங்கன்னா வந்து நம்ம பழைய பேஸ்லாம் வந்துடும் அப்படியே. அப்புறம் யாராச்சும் ஓடுறான் நீங்கள் அனுப்பிச்சு பார்க்கலாம் பார்த்தா அதுலேயும் மறைஞ்சிட்டான். இங்கெல்லாம் பவர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த கேம் நல்ல பெஸ்ட் கேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளக்ஸ் ஒரு சில பேருக்கு தெரியும். இந்த ரோப்ளக்ஸ்க்கே நிறைய பேர் வியூஸ் ஆடுவாங்க. அப்படி இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் இங்கேருந்து நம்ம வந்து இங்கேருந்து மற்றவங்க பிளேஸில் ஜம்ப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து இவன் ஆன் பண்ணி வச்சுருக்கலான்னு தெரில, பார்க்குறதுக்குள்ள நான் கீழே விழுந்துட்டேன். அவள் தான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் வேணும்னா எனக்கு வந்து ஒரு 10 வியூ மேலே தாண்டி, ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ போடுறேன். 10 வியூ மேலே தாண்டிச்சுன்னா நான் வந்து பண்ணுவேன்னா நெக்ஸ்ட்டு பார்ட்டு போடுவேன் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ், விஷ் யூ ஆல்.